அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிறைவேறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 4வது அத்தியாயமான அன்-நிசா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 140வது வசனத்தையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் பேசும்போது வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இறைவன் உங்களுக்கு இந்த வேதத்திலே ஒரு அறிவுரையை சொல்லுகிறான். அது என்ன அறிவுரை என்றால், தொடர்ச்சியாக இறைவன் பேசி வருகிறான். திருமறை குர்ஆன் முழுக்க நமக்கு அறிவுரையாக இருந்தாலும் இந்த இடத்தில் இறைவன் சொல்லக்கூடிய இந்த அறிவுரையை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன் இதா சமஅத்தும் பி ஆயாத்தில்லாஹி யுஃபரு பிஹா வ யுஸ்தஅஸு பிஹா, இதா சமஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுஃபரு பிஹா வ யுஸ்தஅஸு பிஹா, நீங்கள் இறைவனினுடைய வசனங்கள் மறுக்கப்படுகின்ற அல்லது கேலி கூத்தாக்கப்படுகின்ற ஒரு சபையினரை கண்டால், ஒரு கூட்டமாக மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள், ஏதோ ஒரு சபையினர், இந்த சபையினர் என்ன செய்கிறார்கள் என்றால் இறைவனினுடைய வசனத்தை பேசி அதை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லது இறைவனினுடைய வசனங்கள் அங்கு மதிக்கப்படாமல் அந்த வசனங்கள் எல்லாம் மறுக்கப்படுகின்ற ஒரு சூழல், ஒரு நிலைமை எங்கே இருக்கிறது. இவ்வாறு ஒரு சூழலை நீங்கள் கண்டால் ஃபலா தகூது மஹலம், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். ஹத்தா யஹூனு ஃபீஹல் ஹதீஸின் ஜைஹி, அது அல்லாத வேறு பேச்சில் அவர்கள் மூழ்கின்ற வரைக்கும் அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். ஒருவேளை நீ அவர்களோடு அமர்ந்துட்டீங்க, நீ எல்லாரும் உட்கார்ந்து இந்த இறைவனினுடைய வசனத்தை கேலி கூட்டாக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்துகிறார்கள், அல்லது இறைவனினுடைய வசனத்தை மதிக்காமல் அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளாமல் இறைவனினுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில். அந்த இடத்துல நீங்கள் அமராதீர்கள். எதுவரைக்கும் அமரக்கூடாதுன்னா, அந்த கேலி கூட்டாக்கப்பட்டு மறுக்கப்படுகின்ற சூழல் நீங்கி அவர்கள் வேறு ஒரு பேச்சில் ஈடுபடுகின்ற வரைக்கும் நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள். ஒருவேளை நீங்கள் அமர்ந்து விட்டால் இன்னக்கும் இடம் மிஸ்லுகும், நீங்களும் அவர்களை போன்றவர்களாக மாறிவிடுகிறீர்கள். நீங்க உண்மையிலே ஒரு வார்த்தை அந்த சபையில பேசியிருக்க மாட்டீங்க, நீங்க அவர்களோடு நீங்கள் இருப்பதற்கான பேச்சில் கூட உங்களினுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்க மாட்டீர்கள். ஆனால் அவர்களோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், அந்த சபையை புறக்கணிக்காமல் இருக்கிறீர்கள். அந்த ஒரு தன்மை போதும் நீங்களும் அவர்களை போன்றவர்களாக மாறிவிடுகிறீர்கள். அல்லாஹ்வினுடைய வசனத்தை மறுத்தவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இறைவனினுடைய வசனத்தை கேலி கூத்தாக்க ஆக்கினார்களோ அவர்களுக்கு ஒப்பானவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று இறைவன் நமக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், எவ்வளவோ சபைகள், சபை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சபையாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு புரோகிராம், ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது. 2-3 நபர்கள் சேர்ந்து அமர்ந்து பேசினால் அது ஒரு சபை. எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி, இறைவனினுடைய வசனங்கள் மறுக்கப்படுகின்ற இடத்தில் அமர்வதற்கோ அவர்களோடு கலந்து கொள்வதற்கோ நமக்கு எந்த ஒரு காலத்திலுமே ஒரு அனுமதி இருந்ததே கிடையாது. ஒருவேளை அவங்களோட சேர்ந்துட்டோம்னா நம்ம அந்த சபையில ஒரு வார்த்தை பேசாவிட்டாலும் நாம் அவர்களை சார்ந்தவர்களாக மாறிவிடுவோம். இன்றைக்கு எவ்வளவோ இடங்கள் இறைவனினுடைய வசனங்கள் கேலி கூட்டாக்கப்படுகிறது, மதிக்கப்படாமல் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இடங்களிலெல்லாம் நாம் சென்று நம்முடைய பங்களிப்பை செலுத்தினால் நாமும் அவர்களை போன்றவர்களாக மாறிவிடுவோம். எவ்வளவோ திருமணங்கள் நடைபெறுகிறது, அந்த திருமணங்களில் இஸ்லாம் காட்டிய வரையறை பேணப்படாமல் இருக்கிறது. இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகள், செயல்முறைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த திருமணத்தில் சென்று கலந்து கொண்டால் நாமும் அதை ஆதரிப்பவர்களாக மாறிவிடுகிறோம். அவர்கள் என்ன வரையறையை பேணாமல் நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒப்பானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இன்னும் ஒருபடி மேலாக சென்று பார்த்தால், தர்காவிலே பார்த்தால் சந்தனக்கூர் விழாக்களை நடத்துவார்கள். பெரும்பான்மையாக இதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். ஆனால் அங்கு எந்த விதமான இறைவனினுடைய வரம்புகளும் பேணப்பட்டே இருக்காது. எங்கு திரும்பினாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், அப்படியே பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் இது இறைவனுக்கு உகந்த ஒரு சபை கிடையாது என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இது போன்ற சபைகள் எல்லாம் கலந்து கொண்டாலே சரி, நான் சும்மா போய் வாங்கிட்டு அவளான் போனேன், ராட்டம் சுத்தலான் போனேன் என்று நாம் சென்றாலும் கூட அதை ஆதரிப்பவர்களாக இறைவனினுடைய வசனங்கள் மறுக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் கலந்து கொண்டதால் அவர்களுக்கு சமமாக அவர்களை போன்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். நம்ம அங்க போய் எந்த விதமான செயல்பாடு செய்யணும், அங்க போய் நானும் இருக்கிறேன்ற பங்களிப்பை காட்டினாலே
கொடுத்து விட்டு அதிகபட்ச